கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இன்று நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது தமிழகமே ஒரு பெரிய ஒரு காரியத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. அதாவது இந்த தேர்தல் காரியம் தான். அதுல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரிந்த வண்ணமாக சிஎம் ஆகிற வாய்ப்பு விஜய்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். அதனால நான் இப்போ நான் அரசியல் பேச போறோம் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். நான் அரசியல் பேச வரவில்லை. ஆனால் இதை ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக போடணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனசுக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா, அதாவது என்ன அப்படின்னா, ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் சர்ச்சுக்கு போயிட்டு முழங்கால் போட்டு நடந்தனால தான் அவர் ஆட்சி அமைக்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். இப்பதான் இது ஒரு சிலர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் இதை நிறைய கிறிஸ்தவங்க இதை நிறைய இடத்துல சொல்ல ஆரம்பிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் முக்கியமா இந்த பதிவு. ஏன் அப்படின்னா, அந்த வீடியோ நான் கமெண்ட்ல பார்த்து கொண்டிருக்கும் போது, அதாவது விஜய் என்ன சர்ச்சுக்கு மட்டுமா போனாரு, அதாவது இந்து கோயிலுக்கும் போயிருக்கிறாரு, பள்ளிவாசலுக்கும் போயிருக்கிறாரு, 3 மதங்களுக்குரிய கோயில்களுக்கும் போயிருக்கிறாரு. அதனால எப்படி இப்படி சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இதை ஒரு தெளிவில்லாம கிறிஸ்தவங்க இதை சொல்ல ஆரம்பிக்கும் போது நாளைக்கு நம்மளுடைய தேசத்துல இது ஒரு பெரிய இஷ்யூவாகவும் ஒரு பிரிவினையாகவும் ஒரு மத ரீதியான பிரச்சனை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அமையக்கூடியதா இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர் பேர் ஏற்கனவே ஜோசப் விஜய், அதாவது ஒரு கிறிஸ்தவ பேராக தான் இருக்கிறது. சோ இதை இந்த நேரத்துல அதிகமா கிறிஸ்தவங்க இது சொல்லும் போது இது ஒரு பெரிய ஒரு மத பிரச்சனையா கொண்டு வருவதற்கான ஒரு அடித்தளமாய் இது இருந்து விடக்கூடாது. அதனால டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், என்டிகேவா இருக்கட்டும், டிவிகேவா இருக்கட்டும், எல்லாருமே நம்மளுடைய ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஜனங்கள் தான், அவருடைய பிள்ளைகள் தான். அதனால அவங்க ஒவ்வொருத்தருக்காக, அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணக்கூடியது நம்மளுடைய கடமையா இருக்கிறது. நீதியான ஆட்சி நம்மளுடைய தமிழ்நாட்டில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட நம்ம கிரமமாய் ஜெபம் பண்ணுவோம். சோ அதனால் தயவாக கிறிஸ்தவர்களாகிய நாம் ஞானமாக செயல்படக்கூடிய காலமாய் இருக்கிறது.